Hi. ஸோ ஸ்கேலிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து ஸ்கேலிங் ஒரு ப்ரொசீஜர் ரெகுலர் க்ளீனிங்னு சொல்கிறது, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் அண்ட் ரூட் க்ளீனிங், தட் இஸ் யோர் டீப் க்ளீனிங் சொல்கிற ப்ரொசீஜர் பண்ணுறது உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கேலிங் அண்ட் ரூட் க்ளீனிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஸ்கேலிங் வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். தட் இஸ் யோர் அபவ் யோர் கம்ஸ் அண்ட் பிலோ யோர் கம் லைன் சொல்லிக்கலாம். தட் இஸ் சூப்ராஜென்ஜைவல் அண்ட் சப்ஜென்ஜைவல்னு சொல்லலாம். ஸோ ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சூப்ராஜென்ஜைவல்லாம் வந்துட்டு வெறும் உங்கள் பல்லுக்கு மேலே மட்டும் தான் பிளாக் அண்ட் டாட்டார் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேலிங் is more than enough. இதுக்கு வந்து எந்த ஒரு வகையான அனஸ்தீஷியா தேவைப்படாது. You can directly walk into a dental office and do a scaling and coming out. இதில் வந்து அவ்வளோ வலியோ கூச்சமாகவும் கம்மியாக தான் இருக்கும். பட் எப்போ நீங்கள் ரெகுலர் க்ளீனிங் பண்ணுறது இல்லை, அதை வந்துட்டு உங்கள் கம்ஸ் வந்து பாக்கெட் ஃபார்ம் ஆகிட்டு உங்கள் கம்ஸ்குள்ளே பெனிட்ரேட் பண்ணிட்டு உங்கள் ரூட் மேலே போய் உங்களோட அழுக்கு சேர ஆரம்பிக்குதோ, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்கேலிங் அண்ட் ரூட் க்ளீனிங் தேவைப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மைனர் ப்ரொசீஜர் மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்துருவாங்க, அந்த ஊசி கொடுத்துட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக மறுத்து போன பிறகு தான் they will again access into your gums and start cleaning your root surface. This is called root planing சொல்கிற ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் ரெகுலர் க்ளீனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் வந்துட்டு உங்களுக்கு அட்வைசபிள். இது பண்ணாமல் விட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரூட் ப்ளேனிங் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கோ மீட் யோர் டென்டிஸ்ட், தே வில் டூ சம் எக்ஸாமினேஷன்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் ரூட் ப்ளேனிங் ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் dental checkup is very mandatory to avoid all these procedures. ஓகேங்களா? ஸோ more any queries and doubts, please contact my contact number on the display screen, and for any doubts please comment below. Thank you.